அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 30வது பாடல். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என் கை, நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்ளும் ஒரு பாடல் இது. அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், என்ன நீ தடுத்து ஆண்டு கொண்டு விட்டாய். நீ தடுக்காமல் இருந்திருந்தால் நான் கரையேறியிருக்க முடியாது. நீ தடுத்து ஆட்கொண்டாய். ரெண்டு வார்த்தை இங்கே போடுகிறார். தடுத்தல், ஆட்கொள்ளல். தவறு செய்யாமல் தடுத்து கொண்டே போவது வேறு, ஆட்கொண்டு விடுவது வேறு. இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தவறு செய்ய தூண்டும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள். நம்ம இந்த பத்தி பாசத்தில் நம்ம பாசம் பக்கம்தான் நிறைய சொல்கிறோம், பதி பக்கம் செல்வதில்லை. ஆனால் பதி தன்னுடன் இணைத்து கொள்கிறாரோ இல்லையோ, பாசம் பக்கம் செலவிடாமல் தடுத்தால் அதுவே ஒரு பெரிய பேர் நமக்கு. தன்னால் நாம் பாட்டம் இருந்துட்டு போயிடலாம், அவரும் அனாதி நாமளும் அனாதி மாதிரி நாமளும் இருந்துட்டு போயிடலாம். ஆனால் பாசம் பக்கம் சென்று மாற்றி கொண்டு விட்டோமானால் கடினம். எனவே அவர் என்ன சொல்கிறார்? அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய். அது நடந்து முடிஞ்சிருச்சுமா, நீ என்னை தடுத்துட்டே, நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். அல்ல என் கை நன்றே உனக்கு. இது நீ இல்லைன்னு சொன்னால் நான் நியாயமாக நன்னா இருக்கா உனக்குன்னு கேட்குறார். எத்தனை உரிமை இருக்க வேணும்? நீ என்னை தடுத்து விட்டாய், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், முடிஞ்சுது. என்னுடைய மனம் உன்னுடைய திருவடிகளில் வந்து விழுந்து விட்டது. அல்ல என் கை. அப்படி இல்லைன்னு சொல்கிறது நன்றே உனக்கு நன்னாவாக இருக்குது. இட்ஸ் நாட் ஃபேர், நன்னா இல்லை கொஞ்சம் கூட. நான் என் செய்யணும், நான் இனிமேல் என்ன செஞ்சாலும் சரி, நடுக்கடலில் போய் விழுந்தால் கூட, என்ன செய்தாலும் கரை ஏற்றுகை நின் திருவுள்ளமே. என்னை கரை சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னை நினைத்து உன்னுடைய தியானத்தில் அமர்ந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நான் இருந்த அந்த தியானத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணித்தோ அதை நான் சொன்னேன். இப்போ நான் நடுக்கடலை விழுந்திருக்கேன். அவர் எனக்கு தண்டனை சொல்கிறாரு. கரை ஏற்றுகை நின் திருவுளமோ. நீ கரை ஏற்றதா இருந்தால் ஏற்றிக்கோ, என்னை விடுறதா இருந்தால் விட்டுடு. ஏன்னா எனக்கு நீ தடுத்து ஆட்கொண்டு விட்டாய். என்னை நீ காப்பாற்ற வேண்டியதும் காப்பாற்றாமல் இருக்கிறதும் உன் கடன், எனக்கு கவலை கிடையாது. பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும். குழந்தைகிட்ட நம்ம இப்படி கேட்கும்போது அம்மா கிட்ட நம்ம கேட்க மாட்டோமா? மீண்டும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. எனக்கு என்ன, நீ தடுத்து ஆட்கொண்டு விட்டாய், எனக்கு நீ இருக்க, அவ்வளோதான். நான் என் வேலையை செய்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறேன். மற்றவற்றை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்று ஆணித்தரமாக கூறுகிறார். ஒன்றே நீ ஒருத்திதாம்மா, பல உருவே வெவ்வேறாக பிரிந்திருக்க. சரி, உருவத்தில் மட்டும்தான், அருவமாகவும் இருக்கிறாய். சண்டி மகாத்மியத்தில் பல தேவிகள் உருவாகி மீண்டும் ஒன்றாய் இணைவர், பல சக்திகளாகி மீண்டும் ஒன்றாய் இணைவர். அதுபோல் ஒன்றே பல உருவே அருவே அருவமானவளே. உருவம் மட்டும்தானே உனக்கு? உருவம் இல்லாதவளும் நீ, உருவமானவளும் நீ, ஓருருவானவளும் நீ, பல உருவாய் உள்ளவளும் நீ என்று பாடுகிறார். என் உமையவளே, என்னுடைய உமையவள் நீ. என்னை தடுத்தாட்கொண்டுட்ட, நான் உங்ககிட்ட உரிமை எடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி, நீ என்னை தடுத்தாட்கொண்டுட்ட, நான் உன் மேலே உரிமை இல்லாமல் இருக்கேனா? நீ ஏன் என்னை தடுத்தாட்கொண்டான்னு கேட்டேன்னா? இல்லையே, நானும் உன்கிட்ட உரிமையோடு இருக்கேன்ல. நான் உரிமையோடு உன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டேன். நான் கடமையோடு உன்தால் பணிந்து விட்டேன். நீயே கதி என்று நான் நினைத்து விட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை கைவிடலாமா? அப்படி கைவிடுதல் உனக்கு நன்றா? முறையோ தகுமோ, இது தர்மம் தானோ என்று கேட்கிறார் அபிராமி பட்டர். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். இந்த அன்றேங்கிறது அடுத்த பிறவியில் என்றும் சொல்லலாம். அவர் அதுக்கு மேலே அவர் பிறந்திருக்க போகிறதில்ல. எப்போ அவர் அம்பாளை பார்த்தாரோ அவருக்கு முக்தி கிடைத்து விட்டது. அதனாலும் அவர் சொல்லியிருக்கலாம். அன்றே தடுத்தென்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என் கை. இல்லைன்னு சொல்கிறது நன்றே உனக்கு நான் என் செய்யணும். இந்த என் செய்யணுங்கிறது நான் என் செயல், நான் எனது தான் நீக்கணும். ஆனால் நான் எனதை உனதாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்கிறார். நடுக்கடலில் சென்றே விழினும். நான் அவரே போய் விடுறதில்லை, அந்த சம்சார சாகரம்ங்கிறார்.
இந்த சம்சார சாகரத்தில் அல்லது நம்முடைய ஆசை கடலில் அல்லது நம்முடைய கடமை கடலில் நான் எதிர்ந்த கடலில் இருந்தாலும் கரை ஏற்றுகை நீ தான் என்னை கரை ஏற்றணும். நின் திருவுள்ளமே நீ மனதை வைத்தால் சுத்தியில் பிரகல்லாதர் சொல்வார், எப்படி ஒரு மருந்து உன்னுடைய அருள் இருந்தால்தான் அந்த நோயாளியை குணமாக்கும். ஒரு மூழ்கும் படகு உன்னுடைய அருள் இருந்தால்தான் அதில் உள்ள பயணிப்போரை காப்பாற்றும். ஒரு பெற்றோர்கள் உன் அருள் இருந்தால்தான் குழந்தையை பார்த்து கொள்வார் என்று சொல்வார். அவனுடைய அருள் இல்லாட்டி யாருக்கும் நல்ல குணங்கள் வேலை செய்யாது. ஒருவரிடம் நல்ல குணங்கள் இருக்கிறது என்றால் அதில் இறைத்தன்மை உள்ளது என்று பொருள். இறைத்தன்மை மேலோங்கி உள்ளது என்று பொருள். அனைவரிடம் இறைத்தன்மை உண்டு. மேலோங்கி எந்த குணம் உள்ளதோ அதுவே அவர். திருவுளமே ஒன்றே பலவே அருவுருவே அருவே உருவம் இல்லாதவளே என் உமையவளே என்னுடைய உமையவள். நீ என்ன மட்டும் தான் தடுத்தால் முடியா, நான் உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிறேன். என் உமையவளே என்று பாடுகிறார். ஆண்டவன் அருள்.